திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சுமார் 20 அடி தூரம் வரைக்கும் கடல் உள்வாங்கியிருப்பதால் பாறைகள் தென்பட தொடங்கியிருக்கின்றன. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கடல் சீற்றமாக காணப்பட்ட நிலையில் தற்போது கடல் உள்வாங்கியிருக்கிறது. அந்த பகுதியில் மக்கள் அதை பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சுமார் 20 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியிருப்பதால் பாறைகள் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே 20 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியிருப்பதால் பாறைகள் தென்பட தொடங்கியிருக்கிறது. இதனை பக்தர்கள் செல்ஃபி எடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கடல் உள்வாங்கியிருப்பதால் பாறைகள் வெளியே தெரிய தொடங்கியிருக்கின்றன. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. பல்வேறு கடல் பகுதிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதேபோல தற்போது திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கியிருக்கிறது. சுமார் 20 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியிருப்பதால் கரையோரம் இருக்கக்கூடிய பாறைகள் தென்பட தொடங்கியிருக்கின்றன. பாறைகளின் மீது ஏறி பக்தர்கள் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முரளி கணேஷ் இணைக்கிறார். முரளி கணேஷ், விவரங்கள். நந்தா, முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலினுடைய கடல் கிட்டத்தட்ட 20 அடிக்கு மேல உள்வாங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே இந்த விடுமுறை காலங்களில் ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு கடல்ல புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்யறது வழக்கம். அந்த அடிப்படையில பக்தர்கள் இன்றும் கோயிலுக்கு அதிக அளவு வந்திருந்தாங்க. வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் கடல்ல புனித நீராட போகும்போது பார்த்தா கோயில் கடற்கரையில கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கடல் பகுதியில முற்றிலுமாக கடல் உள்வாங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 இருந்து 25 அடி வரைக்கும் கடல் உள்வாங்கி இருக்கிறது. இதன் காரணமாக பாசி பிடித்திருக்கக்கூடிய பாறைகள், பவளப்பாறைகள் எல்லாம் தெரியுது. இருந்தாலும் மக்கள் பவளப்பாறைகள் மீதும் பாறைகளின் மீது ஏறி நின்றும் செல்ஃபி எடுத்தவாறும் கடல்ல உற்சாகமாக குவிழ்த்து மறைகின்றனர். ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பு பக்தர்கள் கடல்ல புனித நீராடுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று கடல் உள்வாங்கி இருக்கிறது. இருந்தாலும் பக்தர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் விதிக்கல. பக்தர்கள் வழக்கம் போல கடல்ல புனித நீராடி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். நன்றி முரளி கணேஷ், விரிவான விவரங்களுக்கு. தூத்துக்குடியில் 2 நீட் தேர்வு மையங்களில் வினாத்தாள் முற்றிலும் மாற்றி வழங்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்திருக்கிறது. நாடு முழுவதும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை